இந்தியா நேற்று நடந்த முதல் T20 மேட்ச்சில் ஆப்கானிஸ்தானை அதிர்ச்சி தோல்வி அடைய வைத்தாங்க. இந்தியா மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த வெற்றி இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் ஆப்கானிஸ்தான் முதல் மேட்ச்லேயே தோற்று போனது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தோல்வியாக மாறியிருக்கு. நேற்று பஞ்சாபில் கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பித்த இந்த மேட்ச்சில் முதல்ல டாஸ் வின் பண்ணது ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மானாலே கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணுவார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுவே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையும் வெற்றிக்கு. அந்த வகையில் டாஸை வின் பண்ணி ரோஹித் சர்மா எடுத்தோடனே பேட்டிங் சூஸ் பண்ணாமல் பவுலிங் சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட பேட்டிங்கை கொடுத்தாங்க. அப்படி பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு கிளம்பின ஆப்கானிஸ்தானை ஈஸியாக இந்தியா சுருட்டுனது. குறிப்பாக அந்த பிச் அப்படிங்கிறது பவுலிங் பிச் தான். அதை பயன்படுத்திட்டு நம்முடைய பவுலர்கள் வெறும் 158 ரன்னுக்குலாம் 5 விக்கெட் அப்படிங்கிற நிலைமையில் 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. 159 ரன்கள் அடித்தா ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படி இலக்கோட கிளம்புங்க. இந்தியா பேட்ஸ்மேன் எல்லாருமே அவங்களுடைய ஓப்பனிங் பேட்டிங்கில் சூப்பராக வெளிப்படுத்தினாங்க. எடுத்தோடனே ரோஹித் சர்மா மட்டும் ஒரு தவறான ரன் அவுட் ஆனார். மற்றபடி எல்லாருமே அவங்களுடைய சூப்பரான பேட்டிங் வெளிப்படுத்துறது காரணமாக 17.3 ஓவருக்கெல்லாம் இந்த மேட்சை ஈஸியாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்திய அணி. அதுலேயும் குறிப்பாக வெறும் 4 விக்கெட் ஏலம் விட்டு 6 விக்கெட் 15 பால் அப்படிங்கிற மிக முக்கியமான ரன் வித்தியாசத்தில் இன்னைக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் தோக்கடிச்சிருக்கு. இந்த மேட்ச் முடிஞ்ச கையோட போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இந்த மேட்சோடைய வெற்றி குறித்தும் தோல்வி குறித்தும் பேசியிருக்காங்க. அதில் நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் கேப்டனான ஜார்டன் அவர்கள் இந்த மேட்ச் தோல்வி குறித்து ரொம்பவுமே கண் கலங்கி பேசியிருக்காரு. அவர் பேசின விஷயங்கள் தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. நாங்கள் நல்லாவே பயிற்சி எடுத்து வந்தோம். கண்டிப்பாக முதல் மேட்ச்சில் எப்படியாவது இந்தியாவை ஜெயிச்சே தீர்ணும்னு நினச்சோம். ஆனால் அது எல்லாமே தவிடுபடியாக்கியிருக்காங்க இந்தியா. நல்ல ஒரு பவுலிங்கை வீசினாங்க. குறிப்பாக சிவம் துபே பவுலிங்லேயும் என்ன விக்கெட் எடுத்தார். அங்கேயே எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் உடைக்கப்படுது. நான் இருந்த வரைக்கும் நல்லாவே சூப்பராக ப்ளே பண்ணேன். நான் மட்டும் எக்ஸ்ட்ராவாக அந்த பவுலில் அவுட் ஆகாமல் இருந்தேன் அப்படின்னா இன்னும் ஒரு 20-30 ரன்கள் அடிச்சிருக்க முடியும். அப்படி அடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்தியாவை ஈஸியாக நாங்கள் தோக்கடிச்சிருப்போம். ஏன்னா இந்த பிச் ரிப்போர்ட் படி 160-180 ரன் வரைக்கும் அடித்தாலே கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது இந்த பிச்சோட ரிப்போர்ட் தான். அந்த வகையில் நாங்கள் 158 ரன்கள் அப்படிங்கிறது நல்ல ஸ்கோர் தான் பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் இந்தியாவை எடுத்தோடனே ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆனார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து சுப்மன் கில், திலக் வர்மா, ஜிதேஷ் சர்மான்னு எல்லாருமே சொற்பனங்கள் அவுட் ஆகினாலும் சிவம் துபே மட்டும் அவுட் ஆகாமல் நின்றுட்டாரு. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக அமைஞ்சது. எப்படி பவுலிங்கில் சிவம் துபே என்ன விக்கெட் எடுத்து எங்கள் டீமுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி தான் பேட்டிங்லையும் சிவம் துபே நின்று கரெக்டாக 40 பாலுக்கு 60 ரன்கள், அதுவும் 5-4 2 6ன்னு சொல்லி நல்ல ஒரு பேட்டிங் வெளிப்படுத்தினார். அவருக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்குற விதமாக கடைசி நேரத்தில் ரிங்கு சிங் அவர்கள் அவரும் அவருக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுத்தாரு. இதனால சிவம் துபே இன்னைய மேட்ச்ல நல்ல ஒரு அற்புதமான பவுலிங் பேட்டிங் வெளிப்படுத்தி இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே அதிகபட்சம் ரிங்கு சிங், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சுப்மன் கில் இவங்கள தான். சிவம் துபே அப்படிங்கிறது எங்கள் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஆள் தான். ஆனால் அப்படி நாங்கள் யோசிக்காத ஒரு ஆள் இன்னைக்கு எங்களை ஒட்டுமொத்தமாக முட்டாளாக்கி இன்னைக்கு இந்தியாவை ஜெயிக்க வச்சுக்க நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தோல்விக்கு நாங்கள் அடுத்த மேட்ச்சில் சரியான பதிலடி கொடுப்போம். அடுத்த மேட்ச் கண்டிப்பாக இந்தியாவை இதேமாதிரி நாங்கள் வீழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் வீரரான ஜார்டன் அவர்கள் ரொம்பவுமே கண் கலங்கி மிக முக்கியமான விஷயங்களை ரொம்பவுமே உருக்கமாக பேசியிருந்திருக்காரு. இந்த விஷயங்கள் தான் இப்போது எல்லாருக்குமே மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், ஜார்டன் சொல்கிற மாதிரி இந்தியாவுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக சிவம் துபே பார்க்கப்படுறது எந்த அளவுக்கு சரியான காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.